कुमाराय गोविन्दाय नमो नमः। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द सद्गुरुनाथ महाराज की குருநாதருடைய கிருபையினாலும் நம்ம பொண்ணு குருவாயூரப்பனுடைய பரம அனுகிரகத்தினாலும் இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு பாராயணம், சம்பூர்ணமான நாராயணிய பாராயணம்ங்கிறது ரொம்ப சகஜமா போயிடுத்து. ஆனாலும் அதுல முழுக்க ஸ்ரத்தையா இருந்து கேட்கிறவா, இல்ல பாராயணம் பண்றவா, இல்ல மூலையில உட்காந்து கேட்கிறவா, இல்ல அங்க உட்காந்து தூங்குறவா கூட, அதுக்கு அவளுக்கு கூட மோட்சம் உண்டு. அவளுக்கு உடனே மோட்சம் எல்லாருக்கும் கிடைச்சிடும். அதாவது பாகவத்துல பஞ்சமஸ்கந்தத்துல மோட்சத்தை பத்தி சொல்லும் பொழுது மோட்சம்ங்கிறாளே எல்லாரும். மோட்சம், வைகுண்டம், கைவல்யம் அப்படின்லாம் சொல்றாளே. கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும்னா சொல்றா. இந்த மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னுட்டா கைவல்ய நிலை, அப்படி எல்லாம் மோட்சம் தான் நமக்கு கதி அப்படிங்கிறா இல்லையா. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கான், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கான். என்ன இருக்குன்னா பாகவதத்துல சொல்றார். அந்த பஞ்சமஸ்கந்தத்துல ரிஷபதேவர்னு ஒருத்தரோட சரித்திரம் நம்ம இன்னைக்கு காத்தால கூட பாராயணம். அந்த ரிஷபதேவர் சரித்திரத்துல சொல்றா, மோட்சம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பகவான் என்ன பண்ணுவானா, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு போயிடுவானா. ரொம்ப ரொம்ப சுலபமாவே மோட்சத்தை கொடுத்துடுவானா. ஆனா ஒரு விஷயத்த ஒண்ணு கொடுக்க மாட்டானா. என்ன அப்படின்னா பக்தியை கொடுக்க மாட்டான். முக்திம் ததாதி கரிஹிச்சித்ஸ்ம பக்தி யோகம் அப்படிங்கிற பஞ்சமஸ்கந்தத்துல. அப்போ மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம இந்த ஒரு எல்கேஜில இருக்கிறவாள்லாம் பண்றது. நம்ம எல்லாம் நல்லா கிராஜுவேட் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கிராஜுவேட் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, நம்ம நாராயணிய நம்ம மடியில உட்கார்ந்து இருக்கேன். சாட்சாத் குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நாராயணன் நம்ம மடியில உட்கார்ந்து இருக்கு, நாராயணன் உட்கார்ந்து இருக்கே. அதுவே தட் இஸ் த ப்ரூஃப் தட் நம்ம கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்கேஜில இருந்து மேல வந்துட்டோம். அப்போ வரும்போது என்னன்னா, எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் வெளியில வச்சுட்டு, குருவாயூரப்பா கிஞ்சித் பக்தியை கொடு, அழகா பிரார்த்தனை பண்றாரு. ஆரம்பத்திலேயே பிரார்த்தனை பண்றார், நடுவுலயும் ஒவ்வொரு தசகத்திலையும் பிரார்த்தனை பண்றார். கடைசியில அப்படி உருகி கதறாரு. உன் நாமத்தை சொல்லிட்டு உன் கீர்த்தனைகளை பாடிண்டு தெருவா அலையணும். நான் அப்படி ஒரு பக்தி, என்னையே மறந்து அவருடைய ஒரு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த பக்தி கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பகவான் கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு போயிடுவானே தவிர பக்தி பக்தி கொடுக்கவே மாட்டான். அந்த மோட்சத்திலேயே பாகவத திவ்ய ஸ்கந்தத்துல சொல்லும் பொழுது சொல்றார், இந்த மாதிரி எல்லாருக்கும் மோட்சம் போறதுக்கு நிறைய சாதனைகள் இருக்கு இல்லையா. நான் வேத பாராயணத்தினாலேயே மோட்சம் பண்ணலாம், தான தர்மங்கள் கொடுக்கறதுனாலேயே மோட்சம் போலாம், அப்படின்னு எல்லாம் யாகங்கள் பண்றதுனால மோட்சம் போலாம் அப்படின்னு எல்லா விதமான மார்க்கங்கள் இருக்கு இல்லையா. இந்த எல்லா விதமான மார்க்கம்ல இருக்கிறவாளும் மோட்சத்துல இருப்பாளாம். அதாவது வைகுண்டத்துக்கு போனா எல்லா வித எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். எல்லாம் அங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவா, எல்லாரும் நித்திய சூரிகள்னு சொல்லுவா. எல்லாம் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாள். அங்க ரொம்ப போர் அடிக்குமா, ரொம்ப போர் அடிக்கும். ஏன் அப்படின்னா பசி இருக்காது. பசி இருந்தா தானே சாப்பிட முடியும். பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா. ஒரு பேச மாட்டாளாம், ஒரு பாராயணம் கிடையாது, ஒரு கதாசிரமணம் கிடையாது, ஒரு கீர்த்தனம் ஒண்ணுமே. அப்படியே பகவான் ரூபத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். அது ஒரு விதமான பக்தி தான், ஒரு விதமான அனுபவம் தான். ஆனா அதுலயும் வரிசை இருக்கான். விதமா உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். ரொம்ப தூரத்துல பெருமாள் உட்கார்ந்துட்டு இருப்பாராம், தூரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாராம். ஆனா இங்க மோட்சம் வேணும்னு கேட்கிறவா அவ பாகவத நாராயணியங்கள் படிச்சா அப்படின்னா பகவான் என்ன பண்றானா தன்னுடைய திருவடி பக்கத்துல கொண்டு உட்கார்ந்துக்கிறாங்க. சரண சரோஜ காந்திகம், அந்திகம் ரொம்ப பக்கத்துல, தன்னுடைய திருவடி பக்கத்துல கொண்டு யாரெல்லாம் கையில பகவத் குணத்தை பாராயணம் பண்றா, சிரவணம் பண்றாளோ, பகவானுடைய திருவடி பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுக்கிறானா. அப்படியா, தர்சனத்துக்கு தானே இருக்கோம் இங்க,
பக்கத்துல இருந்து ஆனந்தமா தரிசனம் பண்ணு அப்படின்னு உட்கார வச்சுக்கிறான். ஆனா அந்த அப்படிப்பட்ட பக்தா மோட்சத்தை கூட விரும்பல அப்படிங்கிற. அதுதான் அதோட அழகு. ஏன் அப்படின்னா, எனக்கு பக்தி போரும், எனக்கு கைங்கரியம் போரும், எனக்கு பக்தி போரும், எனக்கு ஒன்னு பார்த்து ஒன்ன நினைச்சு கதற அழற அந்த ஒரு பாவத்தை கொடு அப்படின்னு கேட்கிறா இல்லையா. அதுதான் வந்து மோட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னா இந்த பாராயணம் கொடுத்துரும். இந்த கதாஷ்டவனம் நாராயணியன் பாராயணம் பண்றோம் இல்லையா, இன்னைக்கு அதுதான் நம்ம பிரயோஜனம். இன்னைக்கு அவ்வளவு ஆனந்தமா நம்ம வந்து காத்தால ஆரம்பிச்சு நான் பாக்குறேன். அப்படி எனக்கு கூட அப்படி சொக்கறது அப்படி ஒரு இது இருக்கு. இருக்கிறவா எல்லாரும் அப்படி ஒரு ரத்தியா பாராயணம் பண்றேன் அப்படிங்கும் போது அது வந்து கண்டிப்பா குருவாயூரப்பனுடைய கிருப்பை. அதனாலதான் நான் இதை படிச்சா எனக்கு மோட்சம், படிச்சா குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் சந்தோஷப்பட்டதுனாலதான் படிக்கிறோம். எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, எத்தனை பேர் வெளியில நோ பார்ட்டி. குருவாயூரப்பன் சந்தோஷப்படுறதுனாலதான் நாராயணியை நம்ம கையில கிடைக்கிறது. நாம போதேந்திர சுவாமிகள்னு காஞ்சி மடத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து அவருடைய நாம சித்தாந்தத்துல சொல்றார். யாரோ கேட்கிறா, எனக்கு வந்து ராமநாமா சொன்னா புண்ணியம் கிடைக்குமா? அட பைத்தியக்காரா, இவ்வளவு நாள் புண்ணியம் பண்ணாதானே இன்னைக்கு வாயில ராமநாமா வருது. பாக்குறேன் நான், எனக்கு லிட்டரலா ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு மாண்டசரி டீச்சர் இந்த டாலஸ்ல, அவ அவ வந்து சில குழந்தைகள்லாம் ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இருக்கு, அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா, ராமநாமா சொல்லுமா நீ, சொல்லு, கொஞ்சம் கீர்த்தனமா பாடு, கொஞ்சம் இதா. அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு உட்கார வச்சு கீர்த்தனம் பாடுறா. அதுல 10 குழந்தைகள் பாடுறது, 3 குழந்தைகள் வாய் திறக்க மாட்டேங்கிறது. நான் வந்து வேற நீ ரைம்ஸ் எல்லாம் சொல்லு, அவளுக்கு ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, பக்ஷபாதம்லாம் இல்ல. ஆனா ராமநாமா வாயில வர மாட்டேங்குது. நிதர்சனமா பார்த்தேன். இது இப்படி சொல்லியிருக்காரு போது பல கோட்டி ஜென்ம புண்ணியத்தினால இன்னைக்கு ராமநாமா சொல்றோம், இன்னைக்கு பகவத் குணம் கேட்கிறோம்னா அதுவே புண்ணியத்தினாலதான். அதனால நம்ம வந்து எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கணும் புண்ணியம் கிடைக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தூரமான விஷயம். அதாவது கவலையே வேண்டாம். நம்ம என்ன பிரார்த்தனை இருக்கணும், குருவாயூரப்பா இப்படி ஒரு அனுபவம் கொடுத்தியே, இன்னைக்கு இப்படி ஒரு சிரவண பாக்கியம் கொடுத்தியே, இப்படி ஒரு பாராயண பாக்கியம், இவ்வளவு வேலை இவ்வளவு விஷயம் நடக்கும்போது எனக்கு அழகா ஒரு கால் பண்ணி கொடுத்தியே ஒரு டைம். நான் சிரவணம் பண்றதுக்கும் பாராயணம் பண்றதுக்கும் அதுக்கு உன்னுடைய தேங்க்ஸ் பா. ஏன் அப்படின்னா சாண்டில்ய பக்தி சூத்திரத்துல பக்தியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிராட்டிடியூட். கிருபாஸ்மரணமேவ பக்திங்கிறது சாண்டில்ய சூத்திரத்துல, பக்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம். அப்படின்னா பகவானுடைய கிருப்பையை நினைச்சு 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 அவனுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறது தான் பக்தி. அப்படி அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு, ஏன்னா தேங்க்ஸ்ன்னு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு கிராட்டிடியூட்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா குத்தம் கண்டுபிடிக்க தெரியாது நமக்கு. அதுல நீ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியேன்னு ஒரு குத்தம் இருக்கா. அதனால அந்த ஒரு கிராட்டிடியூட், அந்த 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 ஒரு பக்தியை பகவான் கண்டிப்பா எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு சிரமம்னு சொல்லக்கூடாது, இவ்வளவு பிரயத்தனம், தன்னுடைய இதெல்லாம் பிசிக்கல் எனர்ஜி எல்லாரும் லோவா இருக்கு. அதனால கதாசிரவணத்தை நான் வந்து சுருக்கமா வச்சுக்கிறேன். இதுல வந்து என்ன அப்படின்னுட்டா, நாராயணியம்ங்கிறது பாகவதத்துடைய சாரம். அப்போ நம்ம நிறைய பேர் இப்ப ராமாயணம்னு எடுத்துட்டேன்னா, ராமாயணம் வந்து நிறைய பேர் பண்ணிருக்கா. ஆனா எல்லா ராமாயணியமும் பாராயணம் பண்ணா புண்ணியமா அப்படிங்கிறது தெரியாது. ஆதி காவியமான வால்மீகி ராமாயணம் பண்ணா ராமனே கேட்ட காவியம் அது. துளசிதாசர் எழுதக்கூடிய ராமச்சரித் சிலதெல்லாம் தான் ஒரு ஒரு புண்ணிய விசேஷம், ஒரு சத்சங்கம்ங்கிறது சிலதுதான். சிலதெல்லாம் காவியம்னு ரகுவம்சத்து, காளிதாசருடைய ரகுவம்சத்தை எடுத்தினா அது பாராயணம் பண்ணா ராமர் கேட்பாரா, ராமர் ஆகாம இருக்கலாம் தெரியல. ஆனா அதை வந்து நித்திய பாராயணத்திலேயோ ஒரு ஒரு சத்சங்க விஷயமா அந்த ரகுவம்சம் எல்லாம் வரல. காவியத்துல வந்து சம்ஸ்கிருதம் படிக்கிற வாழ்க்கைலாம் அது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா என்னன்னா இந்த மகாத்மாக்கள் ஒரு அனுகிரகம் பண்ணதை, அது தன்னுடைய பாவத்தினால் அனுகிரகம் பண்ண வால்மீகி ராமாயணமோ ராமச்சரித்த மானசோ இல்ல ஆழ்வார்களோட ராமாயணம், குலசேகர ஆழ்வார் வந்து ராமாயணத்தையே 10 பாசுரத்தை எழுதிருக்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா அது ஒரு அனுகிரக பலம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அப்போ அப்போ கிருஷ்ணன் கதை இருக்கு. கிருஷ்ணர் கதையை வந்து பட்டத்திரி எழுதிட்டாரா, நாராயணியத்துல அழகா கிருஷ்ணர் கதை எழுதணும் இல்லையா. மீனில இருந்து தொடங்கு அப்படின்னு சொல்றா, அதுல இருந்து ஆரம்பிக்கிற. அதனால கிருஷ்ண கதையை வந்து பட்டத்திரி நாராயணியமா எழுதிட்டாரு இல்லையா. அதுதான் நம்ம பாராயணம் பண்றோம். ரொம்ப சில this is a delight for Sanskrit scholars, this is a delight for poets, எல்லா விதத்திலையும் இந்த ஒரு காவியம்ங்கிறது அப்படி ஒரு ஆச்சரியமா. அதனால அப்படி பார்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னுட்டா பாகவதத்தோடைய அப்படி பாகவதமே பழம்.
வேதத்துடைய வேதத்துடைய சாரத்தை பாகவதமா கொடுத்திருக்கார் வியாசாச்சாரியார் இல்லையா? வேதத்துடைய சாரத்தை ஏன்னா வியாச அப்படின்னாலே எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு அர்த்தம். சமாசம்னா கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது. சமாசத்தோட ஆப்போசிட் சம்ஸ்கிருதத்துல வியாசம். வியாசம்னா எக்ஸ்பேண்ட் பண்றது. எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னா என்னன்னா அவருடைய அவதாரமே எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வந்த அவதாரம். என்ன அப்படின்னா வேதங்கள் அவரோட அவதார காரியங்களை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாங்கிற ஒரு மகாத்மா அவருடைய இந்த மங்களம் அவரோடது தான். இந்த மங்களம் பாடினோம் கடைசியா, அது வந்து அவர் எழுதின ஸ்ரீ அண்ணா இயற்றின ஒரு மங்களம் தான். அவர் வந்து சொல்றார் வியாச விஜயம்னு ஒரு ஆச்சரியமான காவியம் பண்ணியிருக்கார், அவர் கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல சொல்றார் வியாசருக்கு என்ன என்ன ஒரு அவதாரம் காரியம் அப்படின்னா வேதங்கள்லாம் இப்படி விபாகம் பண்ணாம இருக்கு, வேதம்லாம் அழிஞ்சு போயிடும்னு பாக்குறார். அதனால 4 வேதத்தையும் எடுத்து இருக்கிற வேதம்ங்கிற அந்த வேத கோஷத்தை அனந்தமான வேதத்தை எடுத்து 4 விபாகம் பண்றார். ஒருத்தனுக்கு 1/4 படிச்சா போரும், நீ எல்லாம் படிக்க வேண்டாம், 1/4 படிச்சா போரும் அப்படின்னு விபாகம் பண்ணி வைக்கிறார். அதுக்குன்னு ஒரு சிஷ்ய பரம்பரை எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறார். அது வந்து முதல் அவதார காரியம். ஆனாலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாரும் வேதம் படிக்க போறது இல்லையா இன்னைக்கு. அப்போ வந்து சரி அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா 5வதா ஒரு வேதம் எழுதும் அப்படின்னு பஞ்சமோ வேத அப்படின்னு மகாபாரதத்தை எழுதுறாரு. மகாபாரதமும் மகாபாரதத்துல வேதத்துல இருக்கிறது எல்லாம் இருக்கு, வேதத்துல இல்லாதது மகாபாரதத்துல ஒண்ணுமே இல்லை, மேலையும் சொல்லியிருக்கு அப்படின்னுட்டா அந்த மகாபாரதம் ஒண்ணு போரும். அதையும் படிக்கிறதுக்கு திராணி சக்தி இல்லையே நமக்கு அப்படிங்கும் பொழுது அப்படி யோசிக்கிற அப்பா வந்து முதல் புராணமான விஷ்ணு புராணம் பராசரர் எழுதிட்டார். வியாசாச்சாரியர் பாக்கி 16 புராணங்களை கொடுக்கிறார். 14 புராணங்களை கொடுக்கிறார். அது மட்டும் 16 புராணங்கள் மட்டுமா அப்படின்னா வேதத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், வேதாந்தம்ங்கிற விஷயம் இருக்கே, வேதாந்தம்ங்கிற விஷயம் எல்லாம் புரியாம போயிடுமே, ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின்னு சொல்லிட்டு போயிடுவாளே, அதை புரியாம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அதோட எல்லா புராணங்களும் ஏதோ எல்லா உபனிஷத்துகளுடைய சாரத்தையும் எடுத்து பிரம்மசூத்திரமா கொடுக்கிறார் நமக்கு. இதெல்லாம் அவருடைய அவதார காரியம். இன்னைக்கு வந்து நம்ம ராமாவதாரம் பெருசா கிருஷ்ணாவதாரம் பெருசான்னு சண்டை போட்டுக்கலாம். இல்ல எந்த அவதாரம் 24 அவதாரம் பாகவதத்தில் சொல்றது பட்டதரி சொல்ற எந்த அவதாரம் பெருசு அப்படின்னா எந்த அவதாரமும் பெருசு இல்ல, வியாசாவதாரம் தான் பெரிய அவதாரம். ஏன் அப்படின்னா வியாசர் இல்லைன்னா வேற எந்த அவதாரமுமே தெரியாது நமக்கு. இன்னைக்கு நம்ம எதுவுமே படிக்க முடியாம இருக்குமே. அதனால வியாசாவதாரம் தான் பெரிய அவதாரம் அப்படின்னு நிர்தாரணம் பண்றா பெரியவாழ்லாம். அப்படி பண்ணும்போது அப்படிப்பட்ட வியாசர் 16 புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணியும் அவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டுதான் கிம்பா பாகவதா தர்மான பிராயண நிரூபிதாக, பாகவத தர்மத்தை நான் சொல்லலையோ, பகவான் கிட்ட பக்தி என்னங்கிறது சொல்லலையோ, தினமும் போய் ஒரு விளக்கேத்தி வச்சு லைட்டை போட்டு விட்டு விளக்கேத்தி வச்சா அதுதான் பக்தின்னு நினைச்சுக்கிறா. தினமும் கோயில் வரைக்கும் போயிட்டு ஒரு ஒரு பிரதட்சணம் போயிட்டு வந்து அதுதான் அதுக்கு மேல பக்திங்கிறது தெரியலையே இன்னைக்கு. பக்தினா என்னன்னு தெரியணுமே. அப்போ சில மகாத்மாக்களை பார்த்தா கெஞ்சி கதறி உருகி உழறாளே, அது பிரதிமை விக்கிரகம்னு பார்க்காம அர்ச்சா மூர்த்தியே பெருமாளை பார்த்தோ பரமேஸ்வரனா பார்த்தோ கதறாளே. அப்போ அதெல்லாம் பக்தியாச்சு, அதெல்லாம் தெரியாம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக, இந்த பக்திங்கிற விஷயம் தெரியாம போயிடுமே லோகத்துல அப்படிங்கிறதுக்காக வியாசாச்சாரியர் பாக்குறா. ஏன் அப்படின்னா கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. பக்தினால என்னன்னா கண்ணன் முன்னாடி வந்து நிப்பானா. அப்போ அந்த பக்தி தெரியாம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக வியாசர் கஷ்டப்பட்டு இருக்கார். ஒரு மகாத்மாக்கு ஒரு கிளேஷம், மனசுல ஒரு கிளேஷம் கஷ்டம்னு வந்துடுத்துனா இன்னொரு மகாத்மா தான் அதை வந்து சால்வ் பண்ணி வைக்க முடியும். இப்படி அர்ஜுனனுக்கு ஒரு கிளேஷம் வரும்போது கண்ணன், அது எப்படி உத்தவனுக்கு ஒரு கிளேஷம் வரும்போது திருப்பி உத்தவ கீதையில கண்ணன் வரணும், அந்த மாதிரி வியாசர் வந்து அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாரதர் வந்து சொல்றார், நீ வந்து ஹே வியாசா கஷ்டப்படாத, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், உன் மனசுல என்ன கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், நீ வந்து பகவானுடைய குணங்களை வந்து பெருசா சொல்லல. ஏன் 16 புராணங்கள் எழுதியிருக்கேன்னா மகாபாரதத்துல இல்லாத கிருஷ்ண கதை எல்லாம் சொல்லியிருக்க, ஆனா அது தாத்பரியம் இல்லை. மகாபாரதத்துல கண்ணனுடைய கதையும் பக்தியை சொல்றது தாத்பரியம் இல்லை. இட் இஸ் டு ஷோ த தர்மம், அவ்வளவுதானே தவிர. அப்படி இருக்கும்போது பக்தியே தாத்பரியமா ஒரு கிரந்தம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். பக்தியே தாத்பரியமா கிரந்தம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கதாசிரவணம், பகவானுடைய கதைகளை சொல்லி கேட்கிற மாதிரி கிரந்தம். ஏன் அப்படின்னா அந்த கிரந்தம் எப்படி இருக்கணும்னா அழகான பதங்கள் இருக்கணுமா, அவ்வளவு அழகா சரளமா வந்து அப்படி வாய்ப்புள்ள நுழைஞ்சு அப்படி வரா மாதிரி இருக்கணும். அந்த பதங்கள்லாம் எல்லாம் பகவானை கொண்டாடுற மாதிரியான பதங்கள் இருக்கணும். அதையே மக்கள் வந்து இப்ப வந்து நம்ம நாராயணத்தை படிக்கிறோம், அங்கங்க தப்பி போயிடுறது, அங்கங்க தப்பா போயிடுறது. தப்பா அதுக்கான பாபம் வருமா புண்ணியம் வருமா,
கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னா புஷ்பம் அர்ச்சனை பண்றோம், பில்வதத்தால பரமேஸ்வரன் அர்ச்சனை பண்றோம், பில்வதம் போட்டதுக்கான புண்ணியம் வரும். ஆனா அதுக்குள்ள இருந்தா ஒரு முள்ள தெரியாம போட்டுட்டோம்னா அதுக்கான பாப்பமும் வரும். நம்ம புண்ணியம் பாபனும் பார்க்க போயிட்டோம்னா we are entering a very risky territory, especially in this day and age. அதனால அதை பார்க்காம பகவானுக்கு சந்தோஷமா இருக்கு, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு பகவான் எனக்கு ஒரு புஷ்பத்தை போட ஒரு அனுகிரகம் கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பாவத்தோட பண்ணிட்டா தட் இஸ் எண்ட்ஸ் தேர் இல்லையா. அப்போ அந்த அந்த புண்ணியம் பாப்பம்ங்கிறது வந்து அப்படி பார்க்காம நீ நம்ம நம்ம இது பண்ணிருக்கோமே, தப்பு தப்பா படிக்கிறோமே நாராயணியம், அதுவும் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் நரசிம்ம அவதாரம்லாம் எடுத்தோம், கொஞ்சம் கரடு முரடா இருக்கே, படிக்கிறோம் தப்பா படிக்கிறேமே, கஷ்டம் இது, அதுல ஏதாவது ஒரு இது வந்துடுமோ, பாபம் வந்துடுமோ அப்படின்னா வியாசாச்சாரியால் அன்னைக்கு வந்து நாரதரே சொல்லியிருக்காராம், எஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தியமே, ஒவ்வொரு ஸ்லோகமும் அபத்தமா படிச்சா கூட போடா உனக்கு பாஸ் மார்க் போட்டு கொடுத்துருவாண்டா, உனக்கு கொடுத்துருவாண்டா பக்தியை அப்படின்னு யாரு நாரதரும் வியாசரும் அன்னைக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கா இல்லையா. அப்போ அந்த மாதிரி அப்படி ஒரு கிரந்தம் பண்ணது பாகவதர். ஏன்னா சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து அந்த ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவையே, அந்த கண்ணனே பண்ணும்பொழுது எப்படி பண்றார் அப்படின்னா, முதல் ஸ்லோகமே ஜன்மாத்தியஸ்யான ஆரம்பிச்சு பண்றாரு பாகவதத்துல. ஜன்மாத்தியஸ்யங்கிறது பிரம்மசூத்திர வாக்கியம். ஜன்மாத்தியசியோட உடைய ஸ்ரீதரிய வியாக்கியானம் சொல்லலாம் நினைச்சுட்டு இருந்தேன், அது இன்னொரு நான் சொல்றேன், ஏன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும். அந்த ஜன்மாத்தியஸ்ய யதோன்மயாதி தரத்தஹ அப்படிங்கிற முதல் வாக்கியத்துல வேதத்துடைய பரிமளம், வேதத்துடைய எசன்சியே வந்து அந்த 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 வாக்கியத்துல கொடுத்திருக்கார். தீமகிங்கிற பதத்தோட முடியுது அந்த 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 ஸ்லோகம். இன்னொரு தீமகிங்கிற பதத்தோட முடியக்கூடிய ஸ்லோகம் காயத்ரி மந்திரம். வல்லபாச்சாரியார் வந்து ஒரு வியாக்கியான கர்த்தா பாகவதத்துக்கு, பாகவத பிரதம ஸ்லோகம் எப்படி காயத்ரி மந்திரத்துக்கு சமானம்னு 10 பேஜ் அவர் எழுதியிருக்கார். அவ்வளவு டீட்டெயில்டா விஸ்தாரமா எழுதியிருக்காரு. அவருடைய சுபோதினி பாவார்த்த தீபிகான்னு பேர் அவருடைய வியாக்கியானத்தை, டீகாக்கு பேரு. அதுல எழுதியிருக்கார் எப்படி பாகவத பிரதம ஸ்லோகமே வந்து காயத்ரி மந்திரத்தோடைய எசன்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இங்க அந்த சத்தியம் பாகவதம்ங்கிறதே வந்து வேதத்துடைய சாரமா இருக்கு. அது 3வது ஸ்லோகத்துல சொல்லும்போது வேதமே வந்து ஒரு விருட்சமா இருந்ததுன்னா அந்த ஒரு விருட்சத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, ஒரு விருட்சத்து மாமரம் அந்த மாங்காவுடைய டேஸ்ட் நமக்கு வரணும்னா அந்த பார்க்ல ஏதோ இருக்கும், அந்த வேரத்தை கசக்கி பார்த்தாலும் ஏதோ அந்த எசன்ஸ் தெரியும். ஆனா எசன்ஸ் மாமரத்துடைய அந்த ரசம் தெரியணும்னா பழம்னா எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ அந்த வேதத்துடைய எசன்ஸ் தெரியணும்னா எப்படி தெரியும் அப்படின்னா வேதத்துடைய பழத்தினால தெரியும். வேதத்துடைய பழம் பாகவதம். அந்த பாகவதமே வந்து கோதில் கனி அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த அந்த கனிக்கே வந்து இது கிடையாதாம், இட் டசன்ட் ஹேவ் தோல் கிடையாதாம், உள்ள கொட்டை, நத்திங் டு ரிஜெக்ட் ஆர் தூக்கி போடுற அந்த கனியில. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய நாராயணியம் அந்த கனியோடைய ஜூஸா கிடைக்குது. அந்த கனியே வந்து கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு கூட இந்த காலத்துல கஷ்டமா இருக்கு. ஏன்னா 7 நாள் பாகவத சப்தாகம், நானே ஒரு எக்ஸாம்பிள், 7 நாள் லீவ் வருது, ஒரு சப்தாகம் பண்ணலான்னு மனசுல ஆசை, பண்ண முடியுமா அப்படின்னு டவுட். ஏன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு லீவ் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே யூஸ்வலா ஒரு 3 நாள் 4 நாள் வந்ததுன்னா உட்காந்து ஆரம்பிச்சு விடுறது பாரு. முடியுமா முடியாதா? ஏன் அப்படின்னா நமக்கு அந்த களி அந்த மாதிரி ஆயிடுத்து, நமக்கு அவ்வளவு ப்ரெஷர்ஸ் வந்துருத்து. அதையே எசன்ஸா வந்து ஒரு நாளைக்கு காத்தால 8:30க்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்குள்ள அந்த அந்த ரசத்தை பருகிட முடியும் அப்படின்னா அதுக்கு மேல என்ன கிடைக்கும் இல்லையா. அதனால அந்த பாகவதத்தை புழிஞ்சு ஒரு ஜூஸா இன்னைக்கு ஜூஸா குடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேல என்ன இருக்கு. அதனால நாராயணி என்ன பிரமாணம்னா, நான் பார்த்ததுல பாகவத்தோட எதுக்கு நான் ஜென்மாத்தியசியம் எடுத்துன்னா, பாகவத்தோடைய பிரதம தசகத்தை எடுத்துட்டா பட்டத்திரி வந்து அந்த தசகத்தை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேண்டோல பிரதம ஸ்லோகத்துடைய சாரம் வந்து கிடைக்கிறது. என்டையர் பாகவத்துடைய சாரமும் நமக்கு கிடைக்கிறது. முதல் தசகம் எடுத்துடணும், சாந்திரானந்தாவ பூதாத்மகம்ங்கிற ஸ்லோகமும் 2வது ஸ்லோகம் ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி அப்படிங்கிற இந்த 2 ஸ்லோகமும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பாகவத்துடைய முதல் ஸ்லோகத்துடைய எசன்ஸ். அப்படியே அந்த எசன்ஸ் வருது. ஏன் தீமகிங்கிற பதம் தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு. சம்ஸ்கிருதம் வியாக்கரணம் தெரிஞ்சவா தியாயேமங்கிற பதம் தான் ஆக்சுவலா லெட் அஸ் மெடிடேட்ங்கிறதுக்கு விதிலிங் லகாரத்துல உங்களுக்கு வந்து உத்தம புருஷத்துல வந்து தியாயேமங்கிற பதம். ஆனா வியாசாச்சாரியா தீமகிங்கிற பதம் ஏன் போடுற? தீமகிங்கிற சம்ஸ்கிருதத்துல இருக்கா? கிடையாது. சாந்தசம்னு வேத பாஷையோட
எசன்ஸ் தான் வேர்டு தான் தீமகிங்கிற வேர்டு. வேதத்தை பிரதிபாதனம் பண்ணணுங்கிறதுக்காக தீமகி தியாயமேனு போடுறதுக்கு பதிலா தீமகிங்கிற பதத்தை போடுறாங்க இல்லையா? அப்போ ஏன் பதத்தை போடணும் அப்படின்னா லெட் அஸ் மெடிடேட் அப்படின்னு. அதாவது நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைசியில பகவத் அர்ப்பணமா முடியணுமா. ஒரு ஒரு கிரியா, ஈவன் இன் சென்டென்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட் வித்வுட் அ வெர்ப் இல்லையா? A sentence is incomplete without a verb. நம்ம என்ன பண்றதுனாலும் ஒரு வேர்ப்ல முடிக்கணும். என்ன இது பண்றதுனாலும் ஒரு வேர்ப்ல முடிக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ற மாதிரி. என்ன எக்ஸாம்பிள்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் எல்லாரும் பண்றோம் இல்லையா? விஸ்வம் விஷ்ணு ரஷட்காரோ பூத பவ்ய பத் 1000 நாமம் சொல்றோம் நம்ம. 20 minutes 25 minutesல 1000 நாமத்தையும் சொல்லிட முடியும் இல்லையா? ஆனா have you ever realized கடைசியில ஒரு ஸ்லோகத்தை 3 தடவை சொல்லுவோம். வடமாலி கதி ஷார்கி சங்கி சக்ரின்னு 3 தடவை சொல்லுவோம். ஏன் அது 3 தடவை சொல்றோம்? அதாவது 1000 நாமாவும் வந்துடுறது, ஆனா ஒரு கிரியாபதம் கிடையாது, ஒரு வேர்ப் கிடையாது. அதுல பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கும். The first verb is in that ஸ்லோகம். வனமாலி கதிஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷத்மே ஹி ப்ரொடெக்ட் அஸ். இந்த 1000 நாமங்களும் நம்ம மே ப்ரொடெக்ட் அஸ். அர்ச்சனை பண்ணும்போது நம்ம ஹேண்ட் சொல்லி அர்ச்சனை, அதனால அங்க கிரியாபதம் வந்துடுறது. நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு எடுத்து சொல்லும் பொழுது அங்கதான் கிரியாபதம் வருது. அது ஒரு பிரேயரா வந்து முடியணுங்கிறதுனால இத்தனை பதங்கள், வனமாலி மட்டும் இல்ல, இத்தனை பதங்கள் விஸ்வஸ்மையில இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவகாங்கிற கடைசி பதமா இருந்து அபிரக்ஷத்துங்கிற ஒரு வேர்போட முடியாது. அதனால அந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறோம் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா ஒரு சாதாரணமா சொல்றோம்னு அர்த்தம். இன்னொரு ஒரு விஷயத்த 2 தடவை சொன்னா, இங்க வா, அதோ வரேன் 2 தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது ட்ரூன்னு அர்த்தம். அதாவது இந்த இதுலயும் பாகவத்துல 2-3 இடத்துல அது வரும். ஆமுங்கிறதுக்கு பதிலா ஆமுங்கிறது எஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப விசேஷமான வார்த்தை. ரொம்ப வந்து அதனால ஒரு ரொம்ப இட்ஸ் a very auspicious word apparently. ஆமுங்கிறது இட் இஸ் நாட் ஆம், அத பிரணவம் ஓம்ங்கிறது தான் எஸ்ன்னு அர்த்தம். பிகாஸ் இட் இஸ் சோ auspicious and not utterable by everyone. தமிழ்ல அது ஆம்னு மாத்திட்டாலே தவிர ஓம் எஸ்ன்னு அர்த்தம். நம்மளோட என்டையர் இதோட காயத்ரி மந்திரத்தோட சாராம்சத்தையே வந்து அந்த பிரணவமா சொன்னாலே, இந்த பிரணவம்ங்கிறது எஸ்ங்கிற அர்த்தம் தான். அதாவது அஃபர்மேஷன் தான் வந்து என்டையர் வேதாஸோட எசன்ஸே வருது இல்லையா? அப்போ அதை வந்து ஒரு தடவை சொல்றதுங்கிறது ஒரு மாதிரி, அதை when you repeat it twice then it is a confirmation. It is a confirmation. அதனால்தான் சங்கல்பம் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 2 வேர்டை மட்டும் திருப்பி சொல்லுவான். அதாவது நான் பண்றேன் அப்படிங்கிறது, இப்போ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே, விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே 2 தடவை சொல்லி கொடுப்பாரு வாத்தியார். ஏன் அப்படின்னா அந்த 2 தடவை சொல்லும்போது அஃபர்மேஷன் அர்த்தம், அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது. அதனால அபிரக்ஷத்துங்கிறது ஒரு அஃபர்மேஷனுக்காக 3 தடவை சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு பாவம். மேபி அதர் ரீசன்ஸ். எனிவே, அதுக்காக இங்க தீமகிங்கிறது தியான பதம். அதாவது பகவான தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற பதத்தை சாந்தச வேத எசன்ஸா எடுத்து சொல்ற. நாராயணியத்துல பார்த்தேன்னா முதல் ஸ்லோகத்துக்கு நம்ம பண்ற பிரேயர் கிடையாது. ஏன் அப்படின்னா he shows குருவாயூரப்பன் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறார். அந்த ஐங்கிறது இல்லவே இல்லை. ஐ இஸ் வெரி மினிஸ்கியூல். ஏன்னா தத்தாவத் பாதி, பாதி தான் வேர்பங்க. பகவான் ஜொலிக்கிறான். பகவான் அங்க எப்படி இருக்கான் அப்படின்னா பிரம்மமா இருக்காங்கிறத அடிச்சு சொல்லிட்டார். பிரம்மம் தத்தாவத் பாதி அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டார். பாகவதத்துல அந்த பிரம்மத்தோடைய லட்சணமான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது உபனிஷத் வாக்கியம். அந்த சத்தியம்ங்கிறத பாகவதத்துல எடுக்கிறார். இங்க வந்து ஆனந்தம்ங்கிறத எடுக்கிறார். ஆனந்தம்ங்கிறது இன்னொரு ரசம் இருக்கு. ஆனந்தம்ங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஆனந்தம் 2வது ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற சத்தியம்ங்கிற பதத்தை பாகவதம் சத்தியம் பரம் தீமகின்னு எடுக்கிறார். பட்டத்திரிகள் வந்து ஆனந்தம் சாந்திர ஆனந்தாவபூதாத்மகம்னு ஆனந்த பதத்தை எடுக்கிறார். ஆனந்த பதத்தை எடுக்கும் பொழுது வெறும் ஆனந்தம் சொல்ற, சாந்திர ஆனந்தம்னு சொல்றார். ஏன் சாந்திரானந்தம் சொல்றாருன்னா, பாகவதத்துல சாந்திர அப்படிங்கிற பதம் யாருக்குன்னா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ண ஜென்மத்துலதான் முதல்ல வியாசாச்சாரியால் எழுதுற பாகவதத்துல
சாந்திரங்கிறப்பதான் 4 இடத்துல வருது. 4 இடத்துல சாந்திரங்கிறப்பதான் வருது. எங்க வருது அப்படின்னா தசமஸ்கந்தத்துல முழுக்க வருது. முதல் தடவை எங்க வருதுன்னா சாந்திர பயோத சோபகம் தம் அத்புதம் பாலகம் மம்புஜேக்ஷணம்ங்கிற அந்த ஸ்லோகத்துலதான் முதல்ல சாந்திர பதம் வருது. அதனால அந்த சாந்திரம்னா டென்ஸ் கனமான அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த சாந்திர பதத்தை, ஏன்னா சாந்திரங்கிற பதம் கண்ணனுக்கே உரியது. 5 இடத்துல 4 இடத்துல 5 இடத்துலயும் தசமஸ்கந்தத்திலேயே வருது. முதல்து வந்து கிருஷ்ண ஜென்மத்துல வருது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து ரித்துவர்ணனை சொல்லும் பொழுது வருது அடுத்தது. அதுக்கப்புறம் கம்சவதம் பண்ணும்பொழுது கூப்ஜைக்கு கூப்ஜேட்டன் சந்தனம் எடுத்துக்கும் போது அடுத்த பதம் வருது. பின்னாடி வந்து ராஜசூய யாகம் பண்ணும்பொழுது சாந்திர அப்படிங்கிற சப்தம் வருது. சாந்திர ஹரித்ரா சாந்திர குங்குமை அப்படின்னு வருது. கடைசியா வந்து சந்தான கோபால உபாக்கியானம் பொழுது அந்த வைகுண்ட பத்தியான பெருமாளை ரெஃபர் பண்ணும்பொழுது திருப்பி சாந்திர வியோமபுதம் அப்படின்னு வருது. 5 தடவை பாகவதத்துல சாந்திரபதம் தசமஸ்கந்தத்துல வருது. அந்த சாந்திரங்கிறத நம்ம பட்டத்திரிகள் முதல் பதமா எடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எனி மேஜர் இன்சிடென்ட்ல அந்த சாந்திரபதம் இருக்கு. ராசக்கிரீடல பார்த்தா சாந்திரபதம் இருக்கு. ஒவ்வொரு உத்தவ சந்தேஷத்துல பார்த்தா சாந்திரபதம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய லீலைகளை பார்க்கும்பொழுதும் இந்த சாந்திரபதத்தை உபயோகம். அதனால சாந்திரங்கிறது எதுக்காக பாகவத ஜன்மாத்தியஸ்ய அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது இதனால பண்றாருன்னா எல்லாருக்கும் தெரியும். அது வந்து உபனிஷத் வாக்கியம், அது வந்து பிரம்மசூத்திர வாக்கியம். அதனால பண்ற இங்க வந்து சாந்திர பதம் எதுக்காக அப்படின்னா இதுதான் கண்ணனை குறிக்கக்கூடியது. சாந்திரானந்த அப்படின்னு என்டையர் ஆனந்தத்தோடைய ஒரு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்றது. அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அடிச்சு சொல்றது முதல் ஸ்லோகம். ஆனா வந்து இட் டசன்ட் ஹேவ் வெர்ப் தட் வி சப்ளிகேட். நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோமா ஒரு பிரேயரா இல்ல. அதனால 2வது வர்ஸ்ல ஆசிரயாமன்னு முடிச்சு முதல் 2 ஸ்லோகமா அந்த குருவாயூரப்பனை நம்ம ஆசிரியிக்கிறோம் அப்படின்னு 2 பதம் வந்து சாந்திரானந்த அதோடைய எசன்ஸா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாகவத்தோட ஈக்குவலன்ட் சொல்லிட்டு போலாம். அதாவது பாகவத் நாராயணியத்துல ஸ்துதிகளே கிடையாது. பாகவத்துல நிறைய ஸ்துதிகள் இருக்குன்னா 18,000 ஸ்லோகம் நிறைய ஸ்துதிகள். நாராயணியத்துல ஸ்துதிகள் கிடையாது. ஏன் அப்படின்னா ரெஃபர் டு பாகவதம்ங்கிறதுனால ஸ்துதிகள்லாம் ரெஃபர் டு பாகவதம்ங்கிறதுனால ஸ்துதிகளே கிடையாது இல்லையா? ஆனா நிறைய ஸ்லோகங்கள் பட்டத்திரி பண்ற நிறைய ஸ்லோகங்கள் வந்து ஸ்துதிக்கு பிரதிபாத்தியமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்துதிக்கு பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகம்ஸ்ல எடுத்துட்டாலே கஷ்டாத்தே சிருஷ்டி சேதா பகுதர கேதா அப்படின்னு அங்க வந்து பட்டத்திரியோட புலம்பல் இல்லையா? நான் வந்து இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டேன், எதுக்காக இப்படி இருந்தேன் அப்படின்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் புலம்பல், எல்லாமே கஷ்டம் தான் எனக்கு வாழ்க்கையில. இது கஷ்டம் அது கஷ்டம், நேத்திக்கு இந்த அடிபட்டு எடுத்து அந்த இது கஷ்டம் அப்படின்னு புலம்பலினா இருக்கிற எது வரைக்கும் அப்படின்னா உன்னை வந்து பாக்குற வரைக்கும். உன்னை வந்து குருவாயூரப்பனை முதல்ல அங்க வந்து கோவில்ல வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டேனா, தரிசனம் பண்ணிட்டா ஆனா அந்த தரிசனம் கிடைச்சுட்டே இருக்க போறது இல்ல. தேக்கி வச்சுக்கலாம் மனசுல. ஆனா அப்போ அதுக்கப்புறம் கிடைக்காது, வெளியில வந்துட போறேன், மனசுல நழுவிட போறது. ஆனா அந்த ஆனந்தம் இன்னொன்னு கொடுத்துருமா. என்ன கொடுத்துருமா? அவனோட நாராயணி கேட்கறதுனாலையும் பாகவத்தை கேட்கறதுனாலையும் நேத்திரை ஸ்ரோத்ரை சபித்வா அப்படின்னு கண்ணால கேட்கறதுனாலையும் கண்ணால பாக்குறதுனால காதால கேட்கறதுனாலையும் சொல்லிட்டு அப்படி முடிச்சுட்டு போற. அப்போ அது வந்து எந்த முச்சுக்குந்த ஸ்துதின்னு பாகவதத்துல 52வது 51st சாப்டர்ல 10th கேண்டோல இருக்கு. அதோடைய சாரம் துருவஸ்துதியோடைய சாரம் வந்து இன்னொரு இதுல எடுக்கிற நம்ராணாம் சன்னிதத்தேன அடுத்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா? நம்ராணாம் சத்தமைப்பு. அங்க வந்து துருவன் வந்து பகவான் எப்படி இருக்கானா, ஒரு சக்கரவாட்டி, ஒரு ஒரு காமதேனு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெருமையா பகவானுக்கு அப்படின்னு கேட்கிற துருவன் கேட்கிறான் அவனுடைய ஸ்துதியில. நூனம் விமுஷ்டமதேஹ தவ மாயாதே ஏத்வாம் பவாப்பிய விமுக்ஷணம் அந்நிய ஹேதுஹோ அர்ச்சந்தி கல்பகத்தரும் குடகோப்பபோக்கியம் இச்சந்தி எத் ஸ்பர்ஷதம் நிறையேபி நிருணாம். ஏன்னா கல்பத்தரு கீழே போயிட்டு எனக்கு வந்து நரகம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சா நரகமும் வந்துடுமா. அதனால இங்க வந்து அதே பாவத்துல பட்டத்திரி வந்து சொல்றார், நம்ராணாம் சன்னிதத்தையில வந்து சக்கரவாட்டி துருவம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே நீ கல்பத்தருவா இருக்க, நான் கல்பத்தருவோட மேல பாணி அப்படின்னு அதே பாவத்தை சொல்ற. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் நாராயணியத்துல எடுத்தோம்னா அப்படியே பாகவதத்தோடைய எசன்ஸ் அப்படியே பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த முதல் தசகமே இன்னும் விஸ்தாரமா எடுத்துன்னு போய் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்
சொல்லி சொல்லி முடிச்சுக்கலாம் நம்ம. என்ன அப்படின்னுட்டா, ஆரம்பத்துல பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல் பிரதம சஷ்கம் ஆரம்பம் பிரம்மம்னு ஆரம்பிக்கிறது. ஆனா நீங்க பார்த்தேன்னா இந்த பிரம்மம் இருக்குன்னா யாராவது சோம்பேறி மாதிரி உட்கார்ந்து என்ன பிரம்மம் மாதிரி உட்கார்ந்து இருக்கு, நம்ம சாதாரண வழக்கத்துல கூட அப்படி கேட்போம். ஏன் அப்படின்னா உண்மை என்னன்னா பிரம்மத்தினால பிரயோஜனம் கிடையாது. பிரம்மம் தான் பரம், நோ டவுட் அபவுட் இட். பிரம்மத்தினால பிரயோஜனம் கிடையாது. அப்போ பட்டத்திரி வந்து என்ன பண்ற, மெதுவா ஆனா இது பிரயோஜனம் உள்ள பிரம்மம்பா, நம்ப முடியலையா? அந்த பாக்கியம் ஜனானா, மத்தவாளை விடு, க்ஷுத்ர தைவஸ்புடேயம் அப்படின்னு மத்தவாளை விடு, எனக்கு கிடைச்சுட்டான் அப்படின்னு அந்த குதூகலத்துல ஆரம்பிக்கிறவர் அந்த பிரம்மம் வந்து பிரம்மமா மட்டும் இல்ல. ஏன்னா பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல பரமாத்மாவா பகவானை பாக்குறாரு. பரம் சத்தியம் தீமைங்கிறது பரமாத்மான்னு ஸ்ரீதரியத்துல வியாக்கியானம். இங்க வந்து பிரம்மமா பாக்குறார். அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றது 2:3 வந்து அந்த பிரம்மத்தோடைய குணங்கள் நிஷ்கம்பே நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த ரூபே அப்படின்னு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த பிரம்மம் வந்து கொஞ்சம் இறங்கி வரும். கொஞ்சம் இறங்கி வரும்போது என்ன ஆகுதுதான், சிருஷ்டி பண்ணலாம். என்ன இந்த நெக்ஸ்ட் லெவல் அந்த பிரம்மம், அதனால பிரம்மம் இறங்கி வரும்போது என்ன ஆகுதுதான், பிரகிருத்திய தன்கிட்ட இருந்து வெளிப்படுத்துறது. பிரகிருத்திய தன்கிட்ட இருந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த பிரகிருத்திய வச்சுண்டு லீலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த பிரகிருத்தியை வச்சுன்னு லீலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பூர்ணம் பிரம்ம சனாதனம் கண்ணனா இருக்கக்கூடியவன் ராதையோட கூட இருக்கான் இல்லையா, அந்த பிரகிருதியை மாதாவை கூட வச்சுக்கிறான். கூட வச்சுட்டாதான் லீலைகள் நடக்கிறது இல்லையா. அந்த லீலைகள் அப்போ அந்த அந்த மொமெண்ட் அந்த பிரகிருதி வந்துடுத்து அப்படின்னா அந்த பிரகிருத்தினால பண்ணக்கூடிய லீலைகள்னால எல்லா லோகத்துக்கே க்ஷேமம் உண்டாகிறது இல்லையா. அப்போ அதை பிரம்மம்னு சொல்ல முடியாது. அப்போ அங்க வந்து அது அந்த அந்த பரதத்துவத்துக்கு என்ன பேருனா பகவான்னு பேரு. அங்க வந்து பகவான்னு பேரு. அப்போ இங்க வந்து பட்டத்திரிகள் வந்து ஆரம்பத்துல பிரம்மம்னு ஆரம்பிச்சு பிரம்மம் சாட்சாத் குருபவனபுரே பாதி அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேன்னா ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்துல பகவத் சப்த முக்கியாத்திரையோசி அப்படின்னு இந்த அதே பிரம்மம் இங்க பகவானா வந்து உட்கார்ந்துட்டு இருக்குடா, நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஒரு டிசென்ட சொல்றது. அப்ப அப்படி சொல்லும்போது முதல் 5 ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மத்துடைய ரூபத்தை சொல்லிட்டு 4வது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மத்துடைய ரூபத்தை சொல்லிட்டு 5வதுக்கு வரும்பொழுது அங்க வந்து பிரகிருதி நிர்வியாபாரோ நிஷ்காரணம் அப்படி அஜபஜிசை எத்கிரியாமி தேனை ஓ பிலினா பிரகிருதி அங்க வந்து பிரகிருதி வரா அப்படிங்கறத காமிச்சு அந்த பிரகிருதி எந்த ரூபத்துல இருக்காங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றது. தத்தே பிரத்யேக தாரா தரலித்தகலா இங்க என்ன லக்ஷ்மி நிஷங்கலீலா அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல லக்ஷ்மி தாயாரே வரா. அப்படி வந்து பிரகிருத்தியோட வந்து அப்படி ஒரு லீலை பண்ணி இன்னைக்கு பகவானா நமக்கு அனுகிரகம் பண்றானே அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இதுலயும் வந்து நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பகவான் வந்து மோட்சத்தை கொடுத்துருவான் அப்படிங்கிறத 8வது நம்பரானாம்ல சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கல்பத்தரு மாதிரி மோட்சத்தை கொடுத்துடுவான். ஆனா அதுல நிக்காதடா, அவன் அதுக்கு மேல காருண்யம் படைச்சவன்டா, அதுக்கு மேல கருணை படைச்சவன்டா அவன் அப்படின்னு காருண்யம் அப்படின்னு 9வது ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் வந்து இது வேணும் அது வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், கார் வேணும், வீடு வேணும், அது வேணும், இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்குங்கிறா இருக்கு. பட்டத்திலேயே நோய் போகணும்னு கேட்கிறாரு இல்லையா. அப்போ அதுக்கு மேல என்ன எல்லாம் கொடுக்குறான குருவா இருப்பேன், வச்சுக்கூடா கிளம்பு துரத்தி விடலையே இருக்கானா. ஆனா ஒத்த மட்டும் இருக்கானா. அவன் என்ன கேட்கிறானா, வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம், என்ன வேணும்டா எனக்கு நீ வேணும்னு கேட்டு, அப்பா இதுக்குதான் வெயிட் பண்ண வாடா அப்படின்னு தன்னையே கொடுக்கறானா. காருண்யாம் ஸ்லோகத்துல அதை சொல்றான் இல்லையா. அப்படி தன்னையே கொடுக்கக்கூடியது பிரம்ம கொடுக்காது, பகவான் கொடுப்பான் இல்லையா. அப்படிப்பட்ட பகவான் கிடைச்சிருக்கான், அப்படிப்பட்ட நாராயணியை நமக்கு கிடைச்சிருக்கு, அப்படிப்பட்ட சத்சங்கம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் இல்லையா. அந்த கிருத்தஜையை சொல்லிட்டு மாமிக்கு நம்ம ஸ்ரீகாந்த்ஜியோட ஃபேமிலிக்கு எல்லாம் இந்த ஹோஸ்ட் பண்ணதுக்கும் இவ்வளவு அழகா நடத்தி வைக்கிறதுனா இது வந்து ஒரு சாதாரண இது இல்ல. வேதத்தை கத்துக்கிறதோட மத்த மத்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் கத்துக்கிறது, நாராயணியம்ங்கிறது வந்து அந்த அந்த ஒரு ஞானத்தை வந்து எல்லாருக்கும் வாரி வழங்குறா இல்லையா. அதுக்கு மேல பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. நான் கோடி நமஸ்காரம் பண்ணாலும் அவனுக்கு வந்து இட்ஸ் நாட் இனஃப். அப்படி ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இந்த நியூ இங்கிலாந்து ஏரியாலே. இங்க இருக்கிறவா நிறைய இடத்துக்கும் போய் பண்றா. இன்னைக்கு அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு கிருத்தஜையை தெரிவிச்சுண்டு குருவா இருப்பனுக்கு குருநாதரும் கிருத்தஜையை தெரிவிச்சுண்டு. சத்குரு மகாராஜ் கி ஜெய். காயேன வாசா மனசேந்திரியர்வா
बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे।